the bell icon on YouTube and don't miss another update. ஒரே நேரத்தில் ஐரோப்பா பக்கம் ஒரு டார்கெட்டு, அமெரிக்கா பக்கம் ஒரு டார்கெட்டை அடித்து வீழ்த்தியிருக்காங்க. முதல்ல ஐரோப்பா பக்கம் வீழ்த்தினது என்ன அப்படின்னா, ரஷ்யா கிளைம் பண்ணிக்கல. ஐரோப்பாவில் உள்ள பல நாடுகள், 1 டசன் நாடுகள் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது ரஷ்யா குறி வைக்குது எங்கள் நாட்டுக்குள்ளே. எதை குறி வைக்குது அப்படின்னா, உக்ரைனுக்கு அனுப்பக்கூடிய ஆயுதங்கள் டெலிவரி போகக்கூடிய அந்த ரூட், அந்த இடங்களை பெரிய அளவு தாக்குதல் நடத்துகிறார்கள். அதுவும் எப்படி அப்படின்னா, உள்ளூர் ஏஜென்ட்டுகளை வச்சு அந்த இடத்த கொளுத்தி விட்டுறது, அந்த இடத்துல சின்ன மின்கசிவை ஏற்படுத்தி மொத்தமாக பிளாஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகளில் திட்டமிட்டு ஈடுபடுறார்கள். ஏற்கனவே பல பகுதிகள் பற்றிக்கிச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொன்ன நாடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா 1 டசன் கூட்டம், ஒரு பயம் இல்லை, எல்லா பயிலும் வரிஞ்சு கட்டிக்கிட்டு சொல்லியிருக்காங்க. ஃப்ரான்ஸை தவிர மற்ற எல்லாரும், ஜெர்மனி கூட சொல்லியிருக்கு, ஒரு டிப்போவை தகர்த்துட்டாங்க இந்த மாதிரி அப்படின்னு. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. ரஷ்யாவை பொறுத்தவரை கிளைம் பண்ணலை, அவர்கள் கிளைம் பண்ணலை. அதே சமயம் இவர்கள் இதை ரொம்ப காட்டமாக இதுக்கு முழு காரணம் இவர்கள் தான் அப்படின்னு சொல்லலை. ஒருவேளை இந்த ராஜதந்திரிகள் விவகாரத்தை திசை திருப்பவோ இல்லை அதுக்கு ஆதாரங்கள் வலு சேர்க்கறக்காக கூட சொல்லியிருக்கலாம்னு பார்க்கப்படுது. அப்படியே இருந்தாலும் இது உள்ளூரில் மைலேஜ் இல்லாத விஷயமா மாறி போயிருமே. காரணம், அப்போ அவர்களோட உளவாளிகளோட ப்ரெசன்ஸ் இப்படி இருக்கா, நீங்கள் அப்போ கோட்டை விட்டீங்களா அப்படின்னு எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க உள்ளூர் மக்கள். அதனால் அந்த அளவுக்கு ஒரு ரிஸ்க் எடுத்து ஒரு குற்றச்சாட்டை சாட்டுவார்களா அப்படின்னு கேட்டால் அதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு பார்க்கப்படுது. அப்போ ஒருவேளை ரஷ்யா தாக்கியிருக்குமா, தாக்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது நேற்று நைட்டு மட்டும் ஒரு 15 இடம் அப்படின்னு அவர்கள் சொல்லலை. கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு இடங்களாக கூடிக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி சம்பவங்கள் ஜாஸ்தி ஆகுது அப்படின்ட்டுருக்காங்க. அப்போ ஏறக்குறைய உண்மைதான். ஏன் அப்படின்னா, ரஷ்யாவுக்குள்ள பல முக்கியமான இடங்கள், மால்கள் ஆகட்டும், முக்கியமான இடங்கள் தீப்பற்றி எரியும். அந்த தீக்கான காரணம் இன்னைக்கு வரையும் தெரியாது. அமெரிக்காவை பொறுத்தவரையும் இதுக்கு பின்னாடி நாங்கள் இல்லை அப்படிம்பாங்க. ஜெலன்ஸ்கியை பொறுத்தவரையும் அனுபவி ராஜா அனுபவி, என் நாட்டை கொளுத்தி விட்டேன், உன் நாட்டை எவனோ கொளுத்தி விட்டேன் அப்படிம்பாரு. உக்ரைனோட உளவுத்துறை மட்டும் ரஷ்யாவில் இந்த மாதிரி சம்பவங்கள் நிறையா நடக்கும் அப்படின்னு சொல்லி காலரை தூக்கி விட்டுக்குவாங்க. அப்போ பண்ணது இந்த பயலுக்கு தான். இதே மாதிரி சம்பவங்கள் தான். ஆனால் இங்கே என்னென்னா, பொதுமக்களோட கட்டமைப்பு குறிவைக்கப்படலை. குறிப்பாக உக்ரைனோட ஆயுதங்கள் டெலிவரி போகக்கூடிய ரூட்டுகள் மட்டும் குறிவைக்கப்படுது. இதே மாதிரி அசம்பாவிதம். அப்போ ரஷ்யா நல்லாவே வேலை செய்யுது. ரஷ்ய ஆட்கள் இந்த பகுதி, ஜெர்மனி ஆகட்டும், எஸ்தோனியா, இந்த மாதிரி நபர்கள்கிட்ட நல்லா புகுந்து விளையாடுறார்கள். இப்போ எல்லா நாடுமே உஷார் நிலைக்கு போயிருக்காங்க. இதில் வேடிக்கை என்னென்னா, நிறையா நாடுகள் இப்போ தான் எங்கேயும் நடந்துச்சு தெரியுமா, எங்கள் நாட்டிலையும் நடந்துச்சு அப்படிங்கிறாங்க. ஆனால் நடந்ததாக ஒரு ரிப்போர்ட்டும் இல்லை. அவங்க நாட்டு உள்ளூர் ஏஜென்சிலேருந்து வெளிநாட்டு ஏஜென்சி வரையும் எந்த டெலகிராம் சேனல் எல்லாருமே இது சம்மந்தமாக எந்த ரிப்போர்ட்டுமே இல்லை. ஆனால் ஒட்டு மொத்தமாக இப்போ 1 டசன் நாடுகள் கொட்டி தீக்குறாங்க. ரஷ்யா புகுந்து விளையாடுது. இதுக்கு எதிராக நம்ம ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்காங்க. அமைதியாக இருந்தாலே பேசாமல் இருந்துருவாங்க. எதிராக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ரஷ்யாவுக்குள்ளே ஏதாச்சும் பண்ண போய் அது பெருசாக வெடிச்சிரும் அப்படின்னு பார்க்கலாம். இது ஒரு பக்கம் நடக்க, இன்னொரு பக்கம் அமெரிக்க வீரர் ரஷ்யா கிட்ட சிக்கிக்கிட்டாரு. பெரும்பாலும் இந்த மாதிரி சிக்கும்போது பேரம் பேசக்கூடிய 2 நாடுகள் தான். அதனால் எவன்டா சிக்குவான் பேரம் பேசுவோன்னு நினைப்பாங்க. இல்லை எவனையாச்சும் வம்படியாக ரூட்டு போட்டு கைது பண்ணி பேரம் பேசுவாங்க. இதை இந்த 2 நாடுகளும் உக்ரைன் யுத்தத்துக்காக இல்லை, காலங்காலமாக செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நாடுகள் தான். அப்படி தான் சவுத் கொரியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க பேஸில் இருக்கக்கூடிய ஒரு இராணுவ வீரர், இராணுவ செய்தி தொடர்பாளருங்கிறாங்க, முக்கியமான ரகசியம்லாம் அவருக்கு தெரியும்ல அப்படின்னு வேற சொல்கிறாங்க. அந்த நபரை ரஷ்யாவில் வச்சு கைது பண்ணியிருக்கார்கள். சவுத் கொரியாவிலேருந்து அவரோட டியூட்டி முடிஞ்சா அமெரிக்காவுக்கு திரும்ப வேண்டிய மனுஷன் அமெரிக்காவுக்கு திரும்புகிற வழியில் ரஷ்யாவுக்கு போயிருக்கார். எதுக்காக அப்படின்னா, தன்னோட காதலியை பார்க்க. ரஷ்ய நாட்டு பிரஜை, ரஷ்யன் தன்னோட காதலியாட்டுக்கு சவுத் கொரியாவில் இருக்கும்போது 2 பேருக்கு பழக்கமாயிருக்கு. அதுக்கப்புறம் அந்த ரஷ்ய பொண்ணு ரஷ்யாவுக்கு ரிட்டர்ன் ஆயிடுச்சு. இவர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அமெரிக்கா போகிறதுக்கு பதிலாக ரஷ்யாவுக்குள்ளே என்ட்ரி கொடுத்துருக்காரு. இது அஃபிஷியலாக எங்களுக்கு தெரியாது, அவர் மேலதிகாரிகிட்ட ரிப்போர்ட்டும் பண்ணலை, தனிப்பட்ட விஷயமாக தான் போயிருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்கப்படுறது. ரஷ்யாவை பொறுத்தவரை அவரை கைது பண்ணிட்டாங்க. கைது பண்ணி உள்ளே வச்சுருக்காங்க. குற்றச்சாட்டு என்ன அப்படின்லாம் சொல்லலை. குற்றச்சாட்டை அதிகபட்சமாக என்ன சொல்ல முடியும், உளவு பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். இன்கேஸ் ரஷ்யாவே பிளான் பண்ணி பிடிச்சிருந்தா. இல்லை அமெரிக்காவே பிளான் பண்ணி உள்ளுக்குள்ளே ஆள் அனுப்பவும் அதிகமான வாய்ப்பு இருக்குது. ரஷ்யா பொண்ணை பிடிச்சி அதன் மூலியமாக உள்ளுக்குள்ளே பாஞ்சிருவோம்
அப்படிங்கிறக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது. இந்த விவகாரத்தில் இப்போதைக்கு அமெரிக்கா வாய் திறக்கலை. அமெரிக்காவை பொறுத்தவரை ரஷ்யாவை குற்றஞ்சாட்டவும் இல்லை. அதாவது நார்மலாக சவுத் கொரியாவில் இருந்த அமெரிக்க இராணுவ வீரர் அவரோட காதலியை பார்க்க அமெரிக்கா திரும்பும்போது ரஷ்யாவுக்குள்ளே போயிருக்காரு. ரஷ்யா பிடிச்சிருக்கு. அந்த விஷயத்த க்ளோஸாக மானிட்டர் பண்ணுறோம் அப்படிங்கிறதோட விட்டாங்க. ரஷ்யாவை பொறுத்தவரை டீடைன் பண்ணியிருக்க ரிப்போர்ட் மட்டும்தான். அதை ஒன்றும் எலபரேட்லாம் பண்ணலை. இந்த பக்கம் சில ஏஜென்சிகள் தான் ஒருவேளை ரஷ்யா பிளான் பண்ணி பிடிச்சிருக்கும் அப்படின்னு அமெரிக்க ஏஜென்சிகளும், இல்லை இவனுங்க தான் பிளான் பண்ணி உள்ளே வந்துட்டாங்க ரஷ்ய பிரஜையை யூஸ் பண்ணி அப்படின்னு சொல்லி இந்த சைடு ரஷ்யாவுக்கு ஆதரவான டெலகிராம் சேனல்களும் ஆத்துன்னு ஆத்துறார்கள். எது எப்படியோ பேரம் பேச ஒரு டிக்கெட்டை ரஷ்யா பிடிச்சிருச்சு. அப்போ இந்த பக்கம் யாரை வெளில எடுக்க போகிறார்கள்? நிறைய நபர்கள் இருக்கார்கள். இவர்கள் 1-2 தான் வெளில சொல்லுவாங்க. பல விஷயங்கள் சொல்லவே மாட்டாங்க. அவங்களுக்குள்ளே பேசி தீர்த்துக்குவாங்க. குடுக்கல் வாங்கலாம் ரொம்ப ஸ்மூத்தாக நடந்து முடிஞ்சிடும். அப்படி இருக்கும்போது தான் அமெரிக்கா கொஞ்ச நாள் 2 மாதம் முன்னாடி சொன்னுச்சு, அமெரிக்கர்கள் யாரும் போகாத ரஷ்யா பக்கமே, உன்னைய பிடிச்சி வச்சுட்டு என்கிட்ட பேரம் பேசுவான் அப்படின்னு சொன்னார்கள். இப்போ ஏறக்குறைய அதுக்கு ஈக்குவலான ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கு. இது எந்த அளவுக்கு கொழுந்து விட்டு எரியுதுங்கிறதும் பார்ப்போம். ஐரோப்பா முழுவதும் உக்ரைனுக்கு ஆயுதங்கள் கொடுக்கறதே கம்மி. அதுவே ஒரு பெரிய விஷயமா மாறி போச்சு. அதுலேயும் அந்த இடங்கள்லாம் தீப்பத்தி எரியுது. இதுலேருந்து எப்படி தப்பிக்கிறாங்கங்கிறதையும் பார்ப்போம்.